ஏடிஆர்ல நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஏடிஆர், நீட்ஸ் ஃபார் ஏடிஆர், அட்வான்டேஜ் ஆஃப் ஏடிஆர் மெக்கானிசம். ஏடிஆருக்கு என்னென்ன விஷயம் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏடிஆரில் சைலண்ட் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். 2 பார்ட்டிஸும் வாலண்டியராக தான் ப்ராசஸ் பண்ணியிருக்கணும். மியூச்சுவல் கன்சென்ட்டோட தான் வந்து நாங்கள் ஏடிஆருக்கு போகிறோம், அதாவது ஆர்பிட்ரேஷனோ சம்திங் எதுக்கோ போகிறோம்னு நாங்கள் சொல்லியிருக்கணும். செகண்ட் என்னென்னா ஃப்ளெக்சிபிள் ப்ரொசீஜர். கோர்ட்டை விட இவங்க வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நமக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பாங்க. கோர்ட்டில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி இங்கே இருக்காதுன்றாங்க. கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும், இவங்க ப்ரைவேட்டாக எல்லா விஷயத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸ்பீடி டிஸ்போசல். லிட்டிகேஷன் கோர்ட்டில் போட்டோம்னா அது வந்து ரொம்ப நாள் இழுக்கும், பட் இங்கே வந்து சீக்கிரம் முடிச்சு நமக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துருவாங்கன்றாங்க. பார்ட்டிஸ் கண்ட்ரோல். பார்ட்டிஸ் தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க, எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன டைம்னு சொல்லிட்டு. நியூட்ரல் தேர்ட் பார்ட்டிஸ். நியூட்ரல் தேர்ட் பார்ட்டிஸ்னா பார்ட்டிஸ் மட்டுமே பிரச்சனையை முடிச்சுக்க முடியாதுல்ல. ஸோ தேர்ட் பார்ட்டி ஒருத்தவங்க அப்பாயிண்ட் பண்ணணும்ல, அதை இவங்களே அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. மீடியேட்டர் அண்ட் ஆர்பிட்ரேட்டர் அண்ட் கன்சலேட்டர் இந்த மாதிரி பர்சன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. செவன்த் என்ன ஃபைனாலிட்டி, அதாவது ஜட்ஜ்மெண்ட் நம்ம கொடுப்போம், அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த இடத்துல இருந்து அவார்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிட்ரேஷனில் மட்டும் அவார்டு வந்து லீகலி இன்ஃபோர்ஸபிள். மித்த 2 விஷயத்துலையுமே வந்து அவங்க சஜஷனாகவும் ஹெல்ப்பாகவும் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. எய்த் வந்து இன்ஃபார்மல் நேச்சர். கோர்ட்டில் வந்து நிறைய ஃபார்மலான விஷயம் இருக்கும், பட் இங்கே இன்ஃபார்மலாக தான் இருக்கும் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்கு நம்ம ஏடிஆர் தேடி போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோர்ட்டில் நிறைய பேக்லாக் கேசஸ் இருக்குது, அதை சீக்கிரம் முடிக்கிறதுக்காக தான் ஏடிஆர் இந்த கோர்ட் வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வந்து குவிக் ஜஸ்டிஸ், சீக்கிரமாக ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்காகவும், தென் கோர்ட்டோட லிட்டிகேஷன் வந்து அதிகமாக இருக்குது, அது கம்மியாக இருக்கிறதுக்காக ஏடிஆரில் வந்து கம்மியாக இருக்கும், ஸோ அந்த கம்மிக்காக வந்து இங்கே போவாங்கன்றாங்க. ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அது ஏடிஆரை பொறுத்தவரை 2 பார்ட்டிஸோட கன்சென்ட்டோட அவங்க 2 பேரும் வின் பண்ணுற மாதிரி தான் வந்து நமக்கு எப்போதும் கொடுப்பாங்க ஜட்ஜ்மெண்ட். பட் கோர்ட்டில் அப்படி கிடையாது, ஒரு பார்ட்டி வின் பண்ணுவாங்க, ஒரு பார்ட்டி லாஸ் ஆவாங்க. ஸோ இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் ஆகுதுன்றாங்க. அண்ட் வந்து ஜஸ்டிஸ் வந்து கிடைக்குது இவங்களுக்கு ஈஸியாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியனை கேட்டு அவங்களோட டெக்னிக்கல் ஹேண்டில் பண்ணி தான் இங்கே நடக்கிறதுனால எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் அட்வான்டேஜ் ஆஃப் ஏடிஆர் மெக்கானிசம் என்னென்னா, காசு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, டைம் வந்து சேவ் ஆகுது, அவங்களுக்கு வந்து இன்ஃபார்மல் அண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராசஸாக தான் இருக்குது இந்த இடத்துலன்றாங்க. எந்த ஒரு பப்ளிக்கில் எக்ஸ்போஸ் பண்ணாமல் ப்ரைவேட்டாக அண்ட் கான்ஃபிடென்ஷியலாக இருக்குது அப்படின்றாங்க. வின் டு வின் சொல்யூஷன், 2 பேருமே வின் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ஃபோர்சபிலிட்டி வந்து ஆர்பிட்ரேஷனில் வந்து லீகலி வந்து பைண்டட்னு சொல்லியிருக்காங்க. கன்வீனியன்ஸாக இருக்குது, நமக்கு ஏற்ற டைம் அண்ட் பிளேஸ் எல்லாமே வந்து கன்வீனியன்ஸாக இருக்குது நமக்கு. கோர்ட்னா அவங்க சொல்கிற டைமுக்கு நம்ம போகணும், இங்கே அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் ரிலேஷன்ஷிப்பையும் பிஸ்னஸையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது யூஸாக இருக்குது. ஏடிஆரில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்.